ஸ்கூல் முடிச்சு வந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவிக்கு தமிழத்தோட வாத்தமிழா ஷோக்கு வந்து நம்ம போயிருந்தோம். அது நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, ஃபுல் வீடியோ இருந்தால் அப்லோட் பண்ணுங்க, நாங்கள் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி. மொத்தமாக நடந்த வீடியோ மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா கலைஞர் டிவியோட போய் பார்த்துருங்க. நாங்கள் பேசுனது மட்டும் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ என்ன கண்டென்ட் நான் வந்து யோசிச்சு வச்சுருக்கேன்னா, நீங்கள் வந்து எங்ககிட்ட கொஸ்டின் ஆன்சர் கேட்டாலும் சரி அந்த மாதிரியும் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா, எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 12 வருஷம் வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இவர்கிட்ட வந்து நான் கொஸ்டின் கேட்குற மாதிரி, அவர் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி, இவர் என்கிட்ட கேள்வி கேட்பாரு, நான் சொல்கிறதா தான் சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அடுத்த வீடியோ போடலான்ட்டு. சரி, உங்களுக்கு அது ஓகேன்னா சொல்லுங்கள், நம்ம அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் கட்டியிருக்கிற சாரி பார்த்தீங்கன்னா சேலம் இளம்பிள்ளை தனசேகரன் டெக்ஸ்ட்ல இருந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் தெரியும்னா துர்கா ராஜு 9 இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து பாருங்க. நாளைக்கு வீடியோ போடுவேன். எவ்வளவு நாள் ஆச்சு திருமணம் ஆகி உங்களுக்கு? 12 வருஷம் ஆச்சு. என்ன எல்லாத்தையுமே சோகமாவே சொல்லியா? ஆமா, அவர் போட மாட்டாரு. ஆமா, 12 வருஷம் ஆச்சு. சார் பேச முடியல, இல்லைனா நல்லா பேசுவேன். த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி என்னால பேச முடியல. சுடு தண்ணி ரெடி பண்ணுங்கப்பா. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி நீங்கள் வந்து கலைஞர் டிவி ஷோக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு கூப்பிட்டுருந்தாங்களா, இல்லை நீங்களே கால் பண்ணி பேசுனீங்களா, இல்லை எப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நமக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கலைஞர் டிவியில் ரீல்ஸ் போடுறவங்களோட ஃபேமிலி, ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷோ வைக்கிறோம், அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் டிவிலேருந்து அவங்க டீம்லேருந்து ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க. கொஞ்சம் பேரை கூப்பிட்ருக்கோம், இம்பார்ட்டண்டாக நீங்களும் வரணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களே தான் இன்வைட் பண்ணாங்க, நாங்கள் கால் பண்ணி பேசல. ஜி தமிழுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. அதுவும் அப்படிதானே, அவங்களா தான் கூப்பிட்டுருந்தாங்க. ரெண்டுமே இன்ஸ்டால தான் மெசேஜ் பண்ணாங்க. மொபைல் நம்பர் கொடுத்து கால் பண்ணி பேசினாங்க, எப்போ வரணும் அப்படிங்கிறப்ப. இந்த மாதிரி அவங்க ஒரு டேட் சொன்னாங்க. ஆனா அந்த டேட் தள்ளி போய் கடைசியா கொஞ்சம் லேட், ஒரு 15 நாள் தள்ளி போய் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேட் சொன்னாங்க. அப்புறம் சரி யாராவது வரேன்னு கேட்கும்போது நாங்கள் 2 பேரும், எங்கள் சித்தி, இவங்க அப்பா, நாங்கள் 4 பேர் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். 4 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லி, ஒரே கலர்ல ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எங்க சின்ன மாமியாருக்கு, எனக்கு, எங்க அப்பாவுக்கு, எங்க வீட்டுக்கு 4 பேருக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துட்டோம். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம், இப்போ எங்க அப்பாவும் சரி எங்க சின்ன மாமியாரும் சரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிவி ஷோல காமிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஒரே மாதிரி போனோம்னா அவங்க ஃபேஸை கண்டிப்பா நான் டிவியில காமிப்பாங்கங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. அவங்க வந்து கிராமத்துல இருந்து, இப்போ எங்க மாமியார்லாம் பாத்தீங்கன்னா எங்க ஊர் கிராமம் வந்து அண்ணா நகர், எங்க ஊர் பேரு, அங்கிருந்து வராங்க. ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் ஒரு டிவிக்கு போகிறேன், நான் வந்து டிவியில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்கிற என்ன எதிர்பார்ப்பாங்க, டிவியில் வராங்களா, வரலைன்னா ஏதாவது சும்மா கிண்டல் அடிக்கிற மாதிரி. உங்களுக்கே தெரியும் கிராம சைடில் எப்படி பேசுவாங்கன்ட்டு. எங்கே நீ போயிட்டு ஓரமாக உட்காந்துருந்துச்சு, நான் உன்னை டிவியில் பார்க்கவே இல்லைன்னு சொல்லி இது பண்ண கஷ்டமாயிருன்னு சொல்லிட்டு, சரி ட்ரெஸ்ஸு நம்ம பேசுறது எப்படியோ ட்ரெஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் கோடு நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து அங்கே இருக்கிறவங்களோட மைண்டுக்கு வந்து தோணும், நம்மளுக்கு கேட்பாங்க. ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு பிளான் தாங்க, அது வந்து பிளான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பிளான் பண்ணி ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்தோம். எனக்கு எங்கள் சின்ன மாமியாருக்கும் சுடிதார் எடுத்தோம், எங்கள் அப்பாவுக்கும் இவருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன் செட்டு எல்லாமே ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி. நீங்கள் அந்த ஷோ இதெல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து மிடில் இதுக்கு அடுத்தது நான் அந்த கிளிப்பை வந்து நான் கரெக்டாக வந்து ஷோவில் தெரியுற மாதிரி அவங்களே உட்கார வச்சாங்க. அதே மாதிரி அவரு வந்த உடனே ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறதுக்கு யாரு, அதை நான் அந்த கிளிப் ஆட் பண்ண பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். குடும்பமா ஒரே மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வரணுங்கிறது யார் எடுத்த முடிவு? அவங்க தான். நான் தான் சார் எடுத்துட்டு வந்தேன். அவங்களும் கொஞ்சம் குஷியா இருப்பாங்க, கொஞ்சம் நிறைய பேசுவாங்க. நிறைய பேசுனாங்கன்னா டிவியில வந்து அவங்க முகம் வரும். கிராமத்துல போய் நான் மூஞ்சி வந்துருச்சு பாத்தியா டிவியில அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எங்களுக்கு ஒரு பெருமை தான் சார். அந்த எந்த கிராமம் நீங்க? என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தள்ளி போட்டாங்க. தள்ளி போட்டதுனால என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா
எங்கள் மாமனார் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போட்டிருந்தாரு. அதனால் அவர் அந்த டேட் தள்ளி போனதுனால அவர் வர முடியல. என்ன பிளான் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சனிக்கிழமை வந்து கோயிலுக்கு போகிறாரு, ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம். அப்படிதானே அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு மொத்தத்தில் அடுத்த நாள் எங்கள் அப்பா கோயிலுக்கு போகிறாரு. எங்கள் அப்பா அங்கே வந்துட்டு உடனே போக முடியாது. ஏன்னா என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா மாலை போட்டிருந்தா கன்னி பூஜை ஃபஸ்ட்டு வருஷம். அதனால் நாங்கள் வீட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ஒரே குசி. அங்கே எல்லாத்துட்டும் எங்கள் அப்பா சொல்லி வச்சுருந்தாரு, என் மகன் டிவி கூப்பிட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. வரலனாலும் வெளியில் சொல்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நான் அங்கே வந்து என்ன பேசுவேன் அப்படி இப்படின்ட்டு இருந்தாரு. ஆனால் எங்கள் அப்பா சூப்பராக பேசுவார். நானே இந்த அளவுக்கு பேசுறேன்னா எங்கள் அப்பாவோட வாய்ஸ் தான் எனக்கே. சரின்னு சொல்லி எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி எடுத்தோம். கடைசியாக இந்த இதானால எங்கள் அப்பாவும் கேன்சல் பண்ணியாச்சு. அந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் தள்ளி வச்சுட்டாங்க. திரும்ப அடுத்த வாரம் கால் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட் ட்ரெயினுக்கெல்லாம் புக் பண்ணிட்டோம், டிக்கெட்லாம் புக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் அந்த பொண்ணு கேன்சல் சொன்னதும் சரின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த டைம் வந்து சென்னையில் மழை வந்து ஃப்ளட்டு வந்துருச்சு. அப்போ ஏதோ அந்த செட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ரெடி பண்ண சொல்லி தள்ளி போட்டாங்க. தள்ளி போட்டதுனால பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வர முடியல. அப்புறம் ட்ரெயின்கள் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு ட்ரெயினில் கேன்சல் பண்ணி எங்கள் அப்பாவெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்புறம் டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப கூப்பிட்டாங்க. அப்புறம் இவங்க மாமனார் வர முடியாதுன்றதுனால அடுத்தது வேற யாரை கூப்பிட்டு போகலாம், அடுத்தது யாரை இவங்க அக்கா. ஏன்னா ஜீ தமிழ் ஷோ போனப்ப எங்க அண்ணி கூட்டிட்டு போயிருந்தோம். எங்க அண்ணி என்ன நினைச்சாங்க, அந்த ஷோல நம்ம உட்காருவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினைச்சாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மாமியார் மருமகள் வேற யாரையுமே உள்ள. எங்க ரித்திகாவே பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பேசினாலதான் ரித்திகா வந்து என்ட்ரி கொடுத்தாங்களேன்னா ரித்திகாவோ இது பண்ணிருக்க மாட்டாங்க. சரி எங்க அண்ணி சொல்லியிருந்தாங்க என்ன கூப்பிட்டு போகலையான்னு சொல்லி ஃபர்ஸ்டே சொன்னாங்க. இல்லக்கா இந்த மாதிரி எங்க அப்பா கூப்பிட்டு போனா கொஞ்சம் நல்லா பேசுவாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவ சரின்னு சொல்லிட்டு எங்க அண்ணிட்ட கூப்பிட்டு ஏக்கா இந்த மாதிரி நம்ம போகலாம், எங்க அப்பா வர முடியல கேன்சல் ஆயிடுச்சு, நீ வரியாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதும் அதான் நான் நினைச்சேன் என்னை கூட்டிட்டு போகிறதுனாலே தானா கேன்சல் ஆகி உங்க அப்பா வராம கடைசி என்னை கூட்டிட்டு போகணும்னு அந்த ப்ரோக்ராமே கேன்சல் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா எங்க சித்தி சொல்லி சரி சித்திக்கிறேன் எங்க அக்கா, நான் அக்காக்கான்னு தான் கூப்பிடுவேன். எங்க அண்ணி வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு எங்கள் அண்ணிக்கு எனக்கு நாங்கள் 2 பேருக்கு ஏற்கனவே சுடிதார் எடுத்துட்டோமா, எங்கள் அண்ணிக்கு அதே கலரில் எடுக்கணும்னு சொல்லிட்டு கடைக்கு உடனே போகிறோம். அன்னைக்கே அடுத்த வாரத்தில் போய் அந்த கடையில் நல்ல வேலை இருந்துச்சு. நான் கூட சொல்லுவேன் இல்லைங்களா, அந்த போத்தீஸ்க்கு ஆப்போசிட்டில் லாவணியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர், அங்கே தான் வந்து நான் ரெகுலராக ட்ரெஸ் எடுப்பேன். அங்கே போயிட்டு கரெக்டாக ஒரு சைஸ் இருந்துச்சு. அப்புறம் எடுத்து இங்கேயே அவங்களுக்குலாம் ஸ்டிச் பண்ணி கையெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயாச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு மெட்ராஸ் போய் இறங்கிட்டோம். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கு தான் இதெல்லாம் பிடிக்காத, இவங்க இப்படி பண்ணுறத பிடிக்காதுங்க சார். நிறையா பேர் திட்டுவாங்க என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு. அப்புறம் இப்போ அவங்களே துர்கா எங்களை வீடியோ எடு, துர்கா எங்களை வீடியோ எடுப்பாங்க. ஊருக்கு வந்துட்டாவே அவங்க வீடியோ எடுக்கிறதாங்க சார் வேலை. வீட்டில் சமையல் கூட பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் இங்கே வந்தாலும் எனக்கு எதை வேலை வைக்கிறீங்க, அங்கே வந்தாலும் எனக்கு எதை வேலை வைக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் வீடியோவே எடுக்கிறீங்க அப்படின்னு. போய் கிராமத்தோட சேர்ந்து எல்லாரோட வீடியோ எடுக்கிறதா? வீடியோவும் எடுப்பாங்க. திருவிழாக்கெல்லாம் போனோம்னா வீடியோ எடுக்கணும்ல சார், விளாக் எடுத்து போடணும். ஊருக்கு வந்திருக்கோம் இல்ல சாமி குத்தமாயிரும். இல்ல சார் போடலைன்னா ஊருக்கு போனீங்களே உங்க கிராமத்தை காமிங்க, ஆடு மாடு காமிங்க அப்படின்னு கேட்பாங்க சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷோல பேசினதெல்லாம் அவங்க எழுதி கொடுப்பாங்களா, என்ன ஸ்கிரிப்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் எதுவுமே கிடையாது. நாங்கள் போனோம், உள்ள கூப்பிட்டு போக வச்சாங்க, நாங்களாம் பேசுவோம். நம்ம பேசுறது வந்து அவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் சொல்லுவோம், அவ்வளோதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துட்டு போல்டா பயப்படாம நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பேசுங்க, பயப்படாம பேசுங்க அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படியே எல்லாம் போயிடுறாங்க. உடனே கேமரா ஸ்டார்ட் ஆங்கர் வந்துடுறாரு. அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்குறப்ப நம்ம சைடு இருந்து ஒரு பதில் வருமா, அந்த பதில இருந்து ஒரு கேள்வி எடுத்து அவர் கேட்குறாரு, அவ்வளோதான். மற்றபடி அங்கே ஸ்கிரிப்ட்னு எதுவுமே இல்லை. ஜீ தமிழும் சரி கலைஞர் டிவியும் சரி ஸ்கிரிப்ட் இல்லை. எதுவுமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நீயா நான் அடுத்தது கூப்பிட்டாங்கன்னா அதையும் பார்த்துருவோம். கூப்பிடுவாங்க நம்மளைய. அப்படியா? நம்ம இந்த வீடியோ மூலியமா எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், இல்லை எனக்கு வந்து கோபிநாத் அவர்கிட்ட அந்த ஷோவில் போய் கலந்துக்கணும்னா அவர் பேசுறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஷோவில் கலந்துக்கணும்னு ஆசை. அவங்களாம் கூப்பிட்டா நானா கால் பண்ணிலாம் பேச மாட்டேன். அவங்களாம் எங்களை கூப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக அப்போ போவோம். சார் கூப்பிட்டுருங்க. 2 பேரும் ஜோடியா ரீல் போடுறதுனால மாசம் எவ்வளவு வருது? மினிமம் ஒரு 50,000 வரும் சார். குறைஞ்சபட்சம் 50,000 வரும். அது ஓவரால் மாசம் மொத்த வீடியோ சேர்த்து பணம் வருதா இல்ல தனிப்பட்ட ஒவ்வொரு வீடியோக்கு எவ்வளவு தெரிஞ்சிருமா? ஒவ்வொரு வீடியோக்கு எவ்வளவு தெரியும் சார்? தெரிஞ்சிடும். துர்காவின் வரலாறுல எவ்வளவு வந்திருக்கும்? ஒரு 5 லட்சம் ரூபா இருக்கு சார். வச்ச நகையெல்லாம் அடமான வச்ச நகையெல்லாம் வாங்கிட்டேன் சார். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சேலரி பற்றி சொல்லியிருப்போம். அதுவும் உண்மைதான். ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன்.
அதுவும் பார்த்தீங்கன்னா 100க்கு 100 உண்மை தான், அதில் கம்மிலாம் இல்லை. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க நிறைய சம்பளம் வரும் ஏன் கம்மியாக சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் வந்த வருமானம் அந்த வருமானம் தான் ஃபஸ்ட்டு வருமானம் வந்துச்சு. ரொம்ப நாள் 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அது எல்லாமே உண்மை தான். நிறைய பேர் இல்லை உங்களுக்கு ஜாஸ்தி வரும். நம்ம ஃபர்ஸ்ட் 16,500 சம்திங் என்னமோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். எல்லாரும் என்ன நினச்சிட்டீங்க, அதே சம்பளம் வேண்டாம் தங்க விழுந்துருவேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்னும் சம்பளம் வருதா, நீங்கள் ஏமாத்துறீங்க, உங்களுக்குலாம் லட்சமாக வரும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க. லட்சமெல்லாம் சத்தியமாக வரல. ஒரு 50 ரூபா அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அதனால நான் இப்போவும் சொல்கிறேன், எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு இதில் நான் மறைக்கிறனால எனக்கு உங்ககிட்ட மறைச்சி நான் என்ன பண்ண போகிறேன், நீங்கள் என்ன என்கிட்ட வாங்க போகிறீங்களா? இல்லை, அதனால் நான் மறைக்கிறதுல எதுவுமே இல்லை. நான் வந்து உண்மையை தான் சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணிட்டு கால் பண்ணி பேசுகிறீங்க. எப்படி சொல்கிறது, சேனல் ஆரம்பிச்சு 10 நாள்லயே எப்போ சம்பளம் வரும், காசு வரும் கேட்குறீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் ஒரு சின்ன விஷயம் கூட அறியாத தன்மை தான், அது நமக்கு புரியுது. ஆனால் நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுட்டா பரவாயில்ல. இல்லை நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கல்ல சம்பளம் வருதுன்ட்டு, அப்போ எங்களுக்கு எப்போ ஒரு இப்போ நான் ஆரம்பிச்சு 10 நாள் ஆகுது 15 நாள் ஆகுது சொல்லுங்கள், நான் எந்த மாதிரி வீடியோ போடணும் 2 நாள் என்னையே கேட்குறீங்க. 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தங்க கால் பண்ணிட்டு நான் சேனல் ஆரம்பிச்சு 6 மாதம் ஆச்சு 800 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, எனக்கு எப்போ காசு வரும்? மேபி அவர் வந்து இந்த வீடியோ பார்க்கலாம். நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் அதே தான், காசு வரும்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் வந்து இது பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ போடுங்க, போட்டுட்டு நீங்கள் நல்லா வீடியோ போட்டிங்கன்னா எப்போ வேணா வரலாம். அது தானே எலிஜிபிள் ஆகும். அவங்களே கூப்பிட்டு கேட்பாங்க, அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பணம் $100 சேர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். எனக்கும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாலையும் ஃபுல் டீட்டெயில் சத்தியமாக எனக்கு தெரியாது. எனக்கு வர டவுட் எல்லாமே யூடியூப்லேயே தான் நானும் போய் பார்ப்பேன். அதிலே பார்த்தா நீங்களாம் நினைக்கிறீங்க எனக்கு நிறைய தெரியும். எல்லா யூடியூப்லையும் எல்லா விஷயமும் தெரியாது, டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரியாது. வீடியோ போடுறது அவ்வளோதான். அது எலிஜிபிள் ஆகிறது எல்லாமே தானாக அதுவாக எலிஜிபிள் ஆகும். அதுவே நமக்கு மெயில் வரும். மெயில் வரப்ப அந்த மெயிலை வச்சு நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணி இது என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தோமா, அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வேற யாராவது வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்து தான் நம்ம பண்றோமே தவிர நம்மளாம் வந்து எதுவுமே பண்றது யூடியூப்ல எல்லாமே தெரியுமா யாருக்குமே தெரியாது. அதை பத்தி டெக்னிக்கல் விஷயம் எதுவும் யாருக்குமே தெரியாது. இந்த கம்ப்யூட்டர் இந்த லேப் இதில் நல்ல யூசேஜ் இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் அவங்களுக்கு கூட தான் தெரியும். அது நமக்குலாம் அந்த அளவுக்கு இல்லை. நான் பார்த்தீங்கன்னா ஃபோனில் தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அதனால யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் நல்ல வீடியோஸ் போடுங்க, நல்லா பண்ணுங்க, ரெகுலராக உங்களோட எஃபெக்டை போட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதுவாக தானாக எப்போ ரீச் ஆகும் எல்லாமே அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுவாக கிடைக்கும். உடனே எப்போ வரும் 1000 பேர் வந்த உடனே காசு போகணும்னா அந்த மாதிரி வராது. நேற்றுக்கு ஒருத்தவங்க கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், நான் இப்போ எந்த மாதிரி வீடியோ போடணும், நான் என்ன மாதிரி போடட்டும், என்ன வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறப்ப நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு தெரியுமோ அதை போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான் எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அந்த கண்டென்ட் போடுறதெல்லாம் நான் சொல்ல முடியாதுல்ல. இப்போ என் சேனலுக்கே நான் எனக்கு என்ன வீடியோ போடுறதுன்னு சத்தியம் எனக்கு தெரியாது. நான் எவ்வளோ பெரிய சேனலாக போனாலுமே அப்பயும் நான் யோசிச்சுட்டு தான் இருப்பேன், நாளைக்கு என்ன வீடியோ போடுறது தெரியல. நமக்கு வந்து என்ன தோணுதோ அதை போட்டுருணும். அதை விட்டுட்டு நம்ம என்கிட்ட கேட்கறதுனால நீங்கள் ஏதோ எதிர்பார்த்து கூப்பிட்றீங்க, அதுக்கு அது கரெக்டான பதில் சொல்கிறேன் கூட தெரியல. நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போடுங்க அப்படிங்கிறேன். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் போடுங்க. உங்களுக்கு என்ன வருங்க, சமையல் வரும்னா சமையல் போடுங்க, இல்லை இந்த விளாக் மினி விளாக்லாம் வரணும் அந்த மாதிரி போடுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். மற்றபடி அவ்வளோதான், எதுவுமே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பண்ணுங்கள். அப்புறம் அந்த காலெல்லாம் 11:30 மணிக்கு 12 மணி நேரத்துக்குலாம் ஒரு பொண்ணு 11:30 மணிக்கு அந்த பொண்ணு அந்த வீடியோ பார்ப்போம். அதை கூட ரெகுலராக பார்க்குறாங்க. சரி பார்க்கட்டும். ஒரு 11:30 மணிக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல. ஆனால் நான் தூக்கத்தில் இருந்தேன். அதனால இந்த மாதிரி இந்த டைமுக்கு கூப்பிடாதீங்க, எனக்கு காலையில் கூப்பிடுங்கன்னு சொல்லி நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். நான் டக்குன்னு கட் பண்ணிட்டேன், சாரிம்மா. நீங்கள் திரும்ப என்னை கூப்பிடாதான் கூப்பிடுங்க, பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம துர்கா கேமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்ல இந்த வீடியோல பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆரஞ்சு கலர் ஹார்ட் போடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலைன்னா Black கலர் ஹார்ட் போடுங்க. பை பை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு क्वेश्चन ஆன்சர் வீடியோ மாதிரி. क्वेश्चन ஆன்சர் வந்து எங்க 2 பேத்துக்குள்ள, நாங்க 2 பேரும், என் புருஷன் கூட, உங்க அக்கா கூட நீ வச்சுக்கோ.